ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் தாயி. இத்தனை வருஷமா தான் யார் கூடவும் பேசாம இருந்தீங்க. இப்போவாவது வாழ போற இந்த பொண்ணுக்காக வாய் திறந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? பத்து மணிக்கு அவர் வந்துடுவாரு. இப்பவே போனாதான் நேரத்தோட அவர் வீட்டுக்கு கூட்டு வர முடியும். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க தாயி. அவர் கேட்டா நான் என்ன தாயி சொல்றது? இதுதான் பதிலா? நான் குறை கேட்ட பிறவி தாயி. அதனால்தான் முறையா எதுவுமே நடக்கல. நான் வரேன் தாயி. தேர் இழுத்தாலும் திருவிழா நடத்தினாலும் அரண்மனை வரட்டும் காத்து கிடப்பாங்களே. விதைக்கிற நாளானாலும் அறுவடை நாளானாலும் ஆரம்பிக்கிறது அரண்மனை தானே. சட்டம் போட்டு வச்சிருந்தீங்களே. ஊர் நாய் எல்லாம் விதப்புக்கு வாங்கடான்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்துருப்பாடு போல இருக்கு. என்னப்பா அது வில்லங்க? விதப்புக்கு வரமாட்டானுங்க, அறுப்புக்குன்னா வருவானுங்க. வருவானுங்க. அப்புறம் என்ன? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஏன் ஏதாவது தப்பு தண்டை பண்ணிட்டாரா? அரவண சாரே சுகதன்னே. எங்கயா காக்கி சட்டில் ஒன்னே காணா? அது நீங்கள காணாம அப்டீல் வந்து. ஏன் என்ன சமாச்சாரம்? அது வந்து ಈ ಕೇಡಿ 12 முறை ஜெயிலுக்கு போய் பச்சை இன்னும் தெரிஞ்சிட்டிಲ್ಲ. நேத்து கூட ಈ ಕೇಡಿ ஒரு வீடு வந்து களவு செய்துட்டு இவனை ஞான் எந்த செய்யும்? ஓ அரசாங்கம் கொடுக்கற தண்டனை சரியில்லை. ஆமாமா, திருடனுங்களை ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க, கூடவே சோத்தையும் போட்டுறீங்க. ஆமா, 6 மாசம் கழிச்சு அவுத்து முட்டுறீங்க. அவங்க எப்படி திருந்துவானுங்க? திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே நீ இந்த மாடுகளை விட்டு அவனை மதுரை வீரனாக்கிரு. கணக்கு மறுவினா எந்த சினிமாவோ? மாறுகால் மாறுகை வாங்குறது. இன்னைக்கு கூட இருக்கிற தானியம் அறுவடைக்கு கோயில் கோயிலா விளைஞ்சு இந்த ஊருக்கே படி அளக்க போகுது. அம்மா பூமி தாயே, இன்னைக்கு சேரா இருக்கிற, நாளைக்கு சோறா விளையணும். ஐயா கறக்குதுங்க. விதப்பண்ணைக்கு கறக்கல கண்டா அறுப்பெல்லாம் பெருக்கண்டாண்டா. என்ன அரமனையில பெத்து அலங்காம வளர்த்து நாளான நாளு 5 வகை சோறு அன்னதானம் போட்டியாத்தா. இன்னைக்கு அரிசி வாங்க காசும் இல்ல, எங்க அண்ணனுக்கு பாசமும் இல்ல. வயசுக்கு வராத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கேன், பார்த்து போடுங்க. நீ மூக்க இருந்த பயலுக்கு வாக்கப்பட்டு ஒரு மூக்குத்தி மீதி இல்ல, ஒரு மிளகாய்க்கும் நாதி இல்ல. கைப்புள்ள இருக்கு, கை நிறைய போடுங்க. நீ கட்டினவன் சரியா இருந்தா கடலை பருப்புக்கு அலைய மாட்டேன், தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா இப்படி தேங்காய்க்கும் அலைய மாட்டேன். அரிசி பருப்பு என்ன வைக்கல? இதெல்லாம் கருவானனுக்கே உருவான எழுத்தமணி. இதுல கட்டினவனை திட்டினா தீருமா இல்ல கடவுளை திட்டினா தீருமா? நோய் நொடி வந்து பாயில படுக்காம இருக்கிறதே
நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமும் நீ. கடைசி பஸ்க்கு நேரமாச்சு, கை குழந்தை எடுத்துட்டு போறப்படு. காப்பிக்கு கற்பட்டு வேண்டாம், வெள்ளை சக்கரை கேட்டு வாங்கிட்டு வான்னு போன மாசமே தூணை பிடிச்சிட்டு அழுதாரு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ணங்க என்ன வந்துற போது சீக்கிரம் புறப்படும் நீ. வயித்துல இருக்கிறது ஒண்ணோ ரெண்டோ. என் பெருகாலம் முடியற வரைக்கும் ஊருக்கா இருக்குமோ என்னமோ. என் புருஷனுக்கு கோதுமையில தோசை சுட்டு மாசமோ 3 ஆச்சு. வர நீ நெய்யில தோசை சுட்டு நிறையவே 4 ஆச்சு. ஏய், அண்ணே என்னல அண்ணன் புருஷன் அரிசி வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்ல, பருப்பு வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்லன்னு சொல்லி அடுத்த வருஷம் வந்தையே. இப்ப ராத்திரில எதுக்கு ஊருக்கு போற? படுக்கறக்கா? அம்மணி நீ புறப்படும் நீ. என்ன பேச்சு பேசுறீங்க சொந்த தங்கச்சிக்கிட்ட? தலையாட்டி பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் கழுத்து நீட்டின காட்டி தானே அவ தலையெழுத்து இப்படி இருக்கு. இதுக்கு நாம தானே பாவப்படணும். இப்படி போய் கோவப்படுறீங்களே. வாங்க, தண்ணி காஞ்சி போச்சு. அதுக்குன்னு தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல. சிறுக்கி சினிமா பார்க்க காசு கொடுத்தா சினிமா பார்த்தா பரவாயில்ல, டிக்கெட் கொடுக்கணும் பார்க்கறதுக்குனே போயிருக்கா. அவளுக்கு தான் கண்ணு இல்ல, ஊருக்குமா கண்ணு இல்ல. பார்த்து போடிச்சு அந்த கூத்த. அந்த அவமானம் தாங்காம தானே 50 ஏக்கராக்காரன அவசரமா மச்சானாக்குனீங்க. ஐயே பாவக்காய் ஒதுக்காதீங்க, பாய்க்கு தான் கசப்பா இருக்கும், வயிற்றுக்கு நல்லது. ஐம்பது ஏக்கரா ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நசமாக்கிட்டான். ஆனா 50 ஏக்கர்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. இன்னைக்கு அந்த டிக்கெட் கிழக்கிறனாவது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான். இந்த 50 ஏக்கர் ஆம்பளை இருக்கானே. யார் ஆம்பளை? ஆம்பளை இந்த தொண்டு மாவனை பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாதன்னு சொல்லி உனக்கு எத்தனை சொல்றது? ஆம்பளை மாசமான பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பசி காத்துட்டு இருக்கானே, அவனாடி ஆம்பளை. இந்த போல பிழைக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி எங்காச்சும் கொடுக்க சொல்லிடு. அவன் தொண்டு தேவையா பண்ணி தொண்டாட சொன்னேன், உன்னை வீட்டோட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா? இந்த கடைசி ஆம்பளை இந்த போல பிழைக்கிறதுக்கு எங்காச்சும் போக சொல்லி அவன். வெதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னேன், மாத்திக்கோங்க. என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கும். நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்டம் இருக்கும்போது நான் எப்போ எங்கடிய மகன் உன்னை 10 மாசம் சுமந்த போது பாரத்தை கத்துக்கிட்டேன். முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்தை கத்துக்கிட்டேன். உன்னோட குழந்தைத்தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டேமே கண்ணு. நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். மிஷினை நிறுத்திட்டு என்ன அரட்ட? மிஷின் தான் ரிப்பேரு, வாய் மாதிரி ரிப்பேரு. ரிப்பேரா? அப்ப ரிப்பேர் பண்றவனை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? அண்ணே, காலையில இருந்து முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறேன், டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா? கிராஸ் பண்ணற வா. தள்ளிக்கடி தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்கு மடக்கா ரிப்பேர் பண்ணி போட போகுது. பாகடி, வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு. இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமனையோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்டை, நீ என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு யோ சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லி அப்பயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன். விவசாயம் ஒன்னும் திருப்திகரமா தெரியல. மதுரை பக்கம் போய்க்கிறேன், கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. தஞ்சாவூர்ல ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க. ஆனா 5000 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்கு உள்ள பிரைஸ். ஏனுங்க, ஏக்கராவுக்கு ஒரு 40-50 மூட்டை தருவீங்களா? குத்து மதிப்பெல்லாம் இருக்கு. ஏண்டா எவ்வளவு மூட்டை வந்துச்சு? 65. சிந்தினது செதறது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க. தம்பி தப்பா சொல்லுதுங்க. அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயா, அரிசிக்கு பாதி நெல்லு, அவளுக்கு பாதி நெல்லு. ஏண்டா அவளுக்கு எத்தனை மூட்டை? 150 மூட்டை. எங்க போச்சு? 100 மூட்டை பாலக்காட்டுக்கு. அப்புறம் நேத்து எங்க போச்சு? மைசூருக்கு. நெல்லடா நீ முன்னால சொல்லு, எங்க போன? சோசியல் சர்வீஸ். தெரு பொறுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. எங்க போன? சமூக சேவை. சமூக சேவை அப்படின்னா மதுவிலக்கு, குடும்ப கட்டுப்பாடு. மது ஓ, குடிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல போனீங்களா? எத்தனை காலம் நாளை குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க அப்படின்னு சொன்ன? குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல, அறுக்கிறது. கேளுங்கய்யா, பொன்முடி கிராமத்து அரமனையோட ஒத்த வாரிசு புள்ள
அறுக்கறக்கு ஆள் பிடிக்க போய்க்கிற ஏண்டா உனக்கு வேற பொழப்பில்ல ஆளாளுக்கு அறுத்துட்டா அறுப்புக்கும் மிதப்புக்கும் அரசாங்கம் ஆள் கொடுக்கு அறுக்க சொல்றானுங்களே அவனுக்கு எத்தனை பேரும் அறுத்துக்கானுங்க வாட வர ஆட்கள். அப்புறம் ஈரோட்ல விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற முருகு? இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சுதானுங்க, ஆனா விலையோட கூடி வரலீங்க. அண்ணே, ஒரு 50 பைசாவுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைக்குமா? என்ன கொடுமைப்பா. பேருக்கு தான் பணக்காரன் பெருமை, பண்றதெல்லாம் சில்லற புத்தி. நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துகிட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான். ஐயோ, கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம். முடிதான் நரைச்சிருக்கு, மூளையே இல்ல. நாம தானே கண்ணு தப்பு பண்ணோம், தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா? நல்லா தண்டிக்கிட்டோம், நல்லா கண்டிக்கிட்டோம், அதை 4 செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம். இந்தா முட்டை பொரிச்சிட்டியா? இல்ல கண்ணு, 4 முட்டை பொரிச்சிட்டு வா போ. ஏன் கண்ணு 4 முட்டை? உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்டை குறைச்சுப்படாத. பாவம் காலையில 5 முட்டை தானே தின்னு போட்டு போனேன். இரு வாரேன். அப்பேன் பெரிய அப்பேன் ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு. அதுவும் வெறுவாயில துப்புனா பரவாயில்ல, வெத்தரை பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துப்புறாரு. நான் என்ன சாராயம் குடிக்க போனா இல்ல சீட் விளையாட போனா சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண போனேன்? அது ஒரு பெரிய குற்றமா? முட்டையா வச்சுட்டியா? போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்ததா, இந்நேரம் ஒரு பேரன் பிறந்திருப்பான். பேரனை கொஞ்சம் கையில பெரம்புல புடிச்சிட்டு அலையறாரு. அப்ப நான் பெரிய அப்ப முட்டையை எடுத்துட்டு வா. அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்லுவாரு. கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிரும். இது கோழியா இருந்தா பரவாயில்ல, யானை அல்ல இருக்கு. அப்பனுக்கு வேற ஏதோ கோவம் கண்ணு. கோவம் நமக்கு வராதா? அவருக்கு மாத்திரம் தான் வருமா? எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவானா? காட்டுறேன் நம்மள யாருன்னு. காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து. கூத்து ஊத்து, ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். வடிவே, ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பா தான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறேக்கு. போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிற. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. ஏய் அப்பா இங்க வா. ஏனுங்க மேல ஏறி அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணவன. இந்தாங்க கொஞ்சம் இரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிதி எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? அடேங்க அப்பா, அப்பனுக்கு ரொம்ப தான் மரியாதை கொடுக்க தெரியும். இழுத்து போட்டு ஏறி ஏடுறா. 10 நாளுக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதிவிட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல, ஆனா பெருசு எழுத. மது, bless me மது. நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு இந்த நன் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே போறேனே மது, ப்ளீஸ். இதோ பாருமா, நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த ட்ரெஸ். மனசு ஒரு நிலையா நிலைச்சவங்க தான் போடணும். நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரி ஆக போறேனே. நீ கன்னியாஸ்திரி ஆனப்புறம் போட்டுக்கலாம், நானே உனக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை யார்கிட்ட வாங்கினியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துடு. இந்த ஊருக்கு போன உடனே ஃபாதர் சூசை கிட்ட இந்த லெட்டரை கொடு, வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. செய்யும் மது. ஏய் இங்க வாடி. இதோ பார் நிர்மலா,
நீ பிறந்ததுல இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு. வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உன்னை கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா. புறப்படுமா? நீ நல்லா இருக்கணுமா? அண்ணே, காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க அண்ணே. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்கா? காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. ஏலே, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கு என்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும்ண்ணே. ரூட்டை மாத்துங்க அண்ணே. மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க அண்ணே. பேண்ட் தானா வரும். ஷோ, அண்ணே பேண்ட் வேண்டா. Jesus Christ. தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டிருக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். ஹை, டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? ஒன்னு அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாது. நீ குரல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அண்ணா அண்ணா உட்காருங்க. பேசிய புடிச்சாச்சு, பேண்ட் வாங்கிட்டு வாங்கண்ணே. ஓடுங்கண்ணே, புடிங்கண்ணே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட கோட்டை போட்டுட்டு போறேன். டேய், எனக்கு பேண்ட் தான்டா வேணும். டேய் கொஞ்சம் நில்றா. டேய் Oh God, I'm trapped. Oh God. ஐயோ. டேய் பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட் குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. Please, go away. பேண்ட வேண்டா. ஏன்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடுறா குடு குடுறா. பஞ்சு முட்டாயி, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறான். மயிலே மயிலேனா பேண்ட் போடாது, இங்கிலீஷ் தான் போடும். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லி